போகுது. விழுந்துறாங்க. கிராமத்தின் சார்பாக புதுக்கோட்டை கண்டெடுத்த மணிமேகலை டான்ஸ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. திண்டுக்கல் ஆனா போட்டு பெருசு சாமி தான் இல்லாம தர்றாவா. மதுரைக்கு வந்து 15 வருஷமா சாவியே இல்லாம தான் தெரியுது. உங்க சாவியெல்லாம் எந்த சாவியும் சேராது. பொன்னாடை பத்தி நாடக நடிகர்கள் அத்தனை பேரையும் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கோம். விழா கமிட்டியார்களுக்கும் நாடகத்தை ரசிக்க வந்திருக்கும் அத்தனை நாடக ரசிகர் பெருமக்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் செய்யாமங்கலம் கண்டெடுத்த முத்து எங்கள் நாடக உலகத்தோட சொத்து. என்றுமே கள்ளக்கபடம் இல்லாத ஒரு மனுஷர், அடிச்சுட்டு கொடுத்தா கூட வாங்கி சாப்பிடக்கூடிய குணம். அப்படி ஒரு அன்பு மச்சான் ராமதாஸ் கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. அது எப்ப எப்படிதான் கிடக்கு வாயை மூடு பண்ணி வேற நம்மளால கூப்பிடுமா? ஏன்னா எது எப்படி இருந்தாலும் என் வேலையில் நான் சரியா இருப்பேன். 12 மணியை தாண்டிருச்சுன்னா ஆம்பளை வந்து இதுல இடிக்கலைன்னா ஒரு மாதிரியா கைகள்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நடுங்குது. அதனால அப்படியே பழகிட்டேன். அதனால நம்மளால கூப்பிட்டு வேலையை வாங்குவோம். ஏறினாங்க ஏறிதாண்டா மாமா, இழந்த பழ தொப்பு தாண்டா, பெட்டிக்காரே நான் ஏறி உன்னைய உழுப்பட்டுமா, புதுசா கட்டுற வீட வித்துருவ உழுப்புனா பத்திரமா வச்சுக்க. பாத்ரூம் ஒண்ணு கட்டி வச்சிருக்கேன். வேறியா பாத்ரூம்ல கூட்டிட்டு போய் உங்க அப்பாயை வச்சுக்க. ஏறினல உழுப்பட்டுமா மாமா, பெட்டிக்காரே உங்க பழத்தை நான் மட்டும் பிடிக்கட்டுமா? வா நான் வேணாண்டா சொல்றேன். அங்க பழம் அழுகி போச்சு, பேசாம கடை. ஏறினாங்க ஏறிதடா மாமா, இழந்த பழ தொப்புதடா. ஏறினாங்க ஏறிதடா மாமா, இழந்த பழ தொப்புதடா. ஏறி நல்ல உழுப்பட்டுமா மாமா, வளர்ந்த நல்ல பறிக்கட்டுமா. ஏறி நல்ல உழுப்பட்டுமா மாமா, வளர்ந்த நல்ல பறிக்கட்டுமா. நானே 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 நானே. உள்ள இருக்கிறத வீட்டு கொண்டு வராத. வாங்க சார், வாங்க வாங்க. 3 10 ரூபா. போனா வராது பொழுதெல்லாம் கேட்காது. வாங்க சார், வாங்க. 3 10 ரூபா. 3 10 ரூபா. 3 10 ரூபா பிளாஸ்டிக் இல்ல. வெள்ளாமல நோக்கி குட்டியானே வந்துகிட்டு இருக்கு. 3 10. ஏடா ஊர்க்கார வாங்குனதே நீ ஏடா விக்கிற? சொந்த பதம் போட்டு வாங்கிட்டேன். ஊர்க்கார வாங்குனதா? பிளாஸ்டிக் இல்ல. கெட்டிச்சோறு சாப்பிடலாம், புளியோதரை சாப்பிடலாம், லெமன் சாதம் சாப்பிடலாம். வாங்க சார், வாங்க. கிட்னிக்கு பயன்படுத்திக்கலாம். காலையில பேக்க செக் பண்ணிருங்க. வாங்க வாங்க சார், வாங்க. 3 10 ரூபா. 3 10 ரூபா. வாங்க வாங்க. போனா வராது பொழுதெல்லாம் கிடைக்காது. பக்கம் மேலத்துக்காக வேண்டி இலவசமா கொடுக்குறேன். வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. ட்ரெயின்ல போனா கிட்டிக்கு கட்டி தொங்க விட்டுக்கலாம். ஆம்பளை எல்லாம் அங்கிட்டு காசு கொடுத்தா தான் கொடுப்பேன். உனக்குத்தான் நீரிழிவு நோய் இருக்கு, உள்ள கட்டிக்க. எனக்கு நீரிழிவு நோய் இருக்கு, நீ கால் வலிய மோளு முண்டை லூசு முண்டை. 3 10 ரூபா. 3 போனா வராது பொழுதெல்லாம் கிடைக்காது. வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. 3 இவன் வாழாம தானே தர்ற. ஏ வாழக்கா, வாழக்கா, ஏக்கா வாழக்கா, 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 ஏன்காய் வாழக்கா. நான் விக்கிறது
மாதிரி இருக்கும். இலையில தான் சாப்பிட்டா நல்லதுக்கு இந்த இலை தான், கெட்டதுக்கு இந்த இலை தான். ஆமா, சில ஹோட்டல்ல எல்லாம் பிளாஸ்டிக் இலை போடுறாங்க. ஆமா, அதுல சாப்பிட்டா நோய் வந்துடும். 3 ரூபாய். என்ன 3 ரூபாய்? முத வியாபாரத்தை கெடுக்காம போயா முத. கிரிக்கெட் ஆடினா கிட்னி பேர் வச்சுக்கலாம். முத வியாபாரத்தை கெடுக்காதயா போயா. ஏன் முளப்ப நீ வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன், வந்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஏரியா கணக்குல அங்கட்டு போய் வியாபாரத்தை பாரியா போயா முத. போயா. எல்லாம் குத்தற. காலையில வித்து விக்காத அடுத்த வியாபாரம் பார்க்கற எதுக்கே வர்ற? நீ இலைய திணிச்சிட்டா என் காயை திணிச்சிடுவேன். காய நீ திணிச்சு கிழிச்ச. ஆமா, நீ இலைய கிழிச்சு புருட்டுன்னு கிழிச்ச. ஆளு மோரை பாரு. ஒரு ஆளு வியாபாரம் பார்க்கல, அது வியாபாரத்தை கெடுக்கலாமாயா? இது ஸ்ட்ராங், இது லொப்ப. இந்த இலை முள்ளு மேல பட்டாலும் இலைக்கு தான் சேதான். சரி. இலை மேல முள்ளு விழுந்தாலும் இலைக்கு தான் சேதான். சரி. ஏன் இதை வேண்டாம் முள்ளு மேல போட்டு பாரு, எதுவுமே நொறுங்காது. நீ விக்கிறது பிளாஸ்டிக்கியா? ஆமா. பிளாஸ்டிக் என்னைக்கா இருந்தாலும் ஆபத்தான ஒரு விஷயம். அவன் காயன நீ போயிடாத கண்டி போச்சு. என்ன ஏற்கனவே அடிக்கடி திண்டுகிட்டு இருக்கிறவே ராமதாஸ் முதல்ல விஷயம். இப்ப காய் நம்ம வாய் நல்ல வாய்மா. மேக்கப் போட கிண்ணி இல்லையேன்னு நினைச்சேன். மேக்கப் போட ஏன் உன்கிட்ட தான் கிண்ணி இருக்குல்ல, அழகான கிண்ணி பேக்குள்ள. ஒரு பொம்பளை பிள்ளை வியாபாரம் பார்க்கல வந்து தடுக்காதே முத ஓயா. ஏன் முளப்படி கிடக்காத. இங்க என் கிண்ணியை உடைச்சிருந்தா உன் கிண்ணி எடுவிட்டு போயிடும். ஏய் உனக்கு மரியாதை போய் என்ன மரியாதை இல்ல. முளப்ப கிடக்காதமா. நான் நிறைய அன்பு மசிட்ட புடுங்க. முதல் போட்டு வாங்கிருக்கேன் நான். சும்மா கிடையாது. வியாபாரத்தை ஓன் சந்தை கடையில் போய் வியாபாரம் பாரு. முத நான் ஏன் வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கேன், நீ ஏன் குறுக்க வர்ற? யார் சொன்னா? நான் தானே வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன். முதல்ல நான் தான் முத வந்தேன். மணிமேகலை சண்முகராஜா, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். நானும் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். அப்போ உங்க தெருவுல நீங்க போக. ஏன் தெருவுல நான் பார்க்கல, நீதாயா வந்த. உன் தெருவு இந்தா இருக்குமா? குறுக்க வந்து கெடுத்தது நீதான். குறுக்க வருவேன், நடுக்க வருவேன். நான் வியாபாரம் பார்க்கல, நீ ஏன் பாக்குற? ஆமா. இல்லன்னா நான் பார்த்த பிறகு பாரு. ஆம்பளை பொம்பளை பிள்ளைக்கு விட்டு கொடுத்து போவேன். பெண்களுக்குன்னு தனி ஒதுக்கீடு வச்சிருக்காங்க. சரி. ஆண்களுக்குன்னு தனி ஒதுக்கீடு இருக்கு. சரி. என் இடத்துல நான் வியாபாரத்தை பாத்துக்கிட்டேன். இது உங்க அப்பா விட்டு சந்தையா? ஏன் இது உங்க ஆத்தா விட்டு சந்தையா? பாட்டி விட்டு இல்ல உங்க சந்தையா? சித்தப்பா பெரியப்பா விட்டு சந்தையா? அண்ணன் தம்பி சந்தையா? மூக்க எடுபட்டு போயிடுவேன். நாக்கு அறுத்து புடியே பாத்துக்க. இங்க சங்க எடுத்து விடுவேன். நான் நோனி அறுத்து புடியே பாத்துக்க. ஆடு போச்சு. ஆளு மாடு பெரிய. என்னடா ஏறி வர்ற? என்ன மாவுண்ண மண்டையா? ஒரு பொம்பளை ஆம்பளை அடிக்கிற வந்து ஏறி வர்றா. சரி பொம்பளை பிள்ளை தப்பா பேசலாமா தம்பி? பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும். வேண்டாம் தம்பி. என்னைய பத்தி உனக்கு தெரியும். என்ன பத்தி உனக்கு தெரியாது. அவன் ஏறி வந்தது யாரு? யாரு? ஆம்பளை. ஆம்பளை. அன்னைக்கு அவனை வச்சுதான் உனக்கு பெருமை. ஏறி வர்றது ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும். பெண்ணை மதிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாவே. பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ஆபத்துன்னு நீ ஓடியாடுறா பாத்தியா? என்னைக்குமே சபையை மதிக்கக்கூடியவன் நான். நானும் சபையை மதிக்க கூடிய ஆளுதான். மதிக்கிற மாதிரி தெரியலையே. நீ மதிக்கிற மாதிரி தெரியலையே. நீ மதிச்சிருந்தா ஒரு ஆம்பளைக்கு இடம் விட்டுருப்ப. நீ மதிக்கிற மாதிரி இருந்தா ஒரு பெண்ணு பாவம் பொம்பளை பிள்ளை 4 பக்கம் வேலையை முடிச்சிட்டு வெள்ள நான் வீட்டுக்கு போகணும்னு விட்டுருப்ப. நீ பாவம்ங்கிறது எனக்கு தெரியுது. ஊர்காரங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு தெரியுது. சரி. இலை யாரு விட்டு இலை? ஏன் விட்டல? யார் தோப்புல இருந்து குடிக்கிறா? ஏன் தோப்புல இருந்து? தோப்புல எத்தனை வாழை மரம் இருக்குது? நான் ஒரு 500 மரம் வச்சிருக்கேன். 500 மரம். என்னென்ன ரஸ்தாலியா? பூவம்பழமா? இல்ல வெள்ளை செவ்வாழையா? நம்மளுக்கு செவ்வாழை. செவ்வாழை. அத்தாடி செவ்வாழைன்னு சொல்லி உலகத்தை ஏமாத்திட்டேடி நீ. நீ கருவாழைய வச்சுக்கிட்டு செவ்வாழை கடை. செவ்வாழையா? உனக்கு தெரியாது. ராமதாஸ் உனக்கு எப்படியா தெரியும்? ராமதாஸ் ஒரு பூ மரம் இருக்கு தெரியுமா? என்ன மரம்? வாழைப்பூ மரம். அது கதலி பழம் மரம். அது பூவம்பழம். பூவம்பழமா? அந்த பழத்தையும் பார்த்துட்டேன். எத்தனை தடவை? என்னைக்கு இருந்து ஒரு ஆம்பளை பழமா இருந்தாத்தே எதிரியை சமாளிக்க முடியும். ஒரு பொம்பளை பிள்ளை வாழ விடுறதுக்காண்டி இலையா இருந்தா தான் எல்லாம் நல்லதுலயும் பயன்படுறா கெட்டதுலயும் பயன்படுவா. நல்லது ஆவதும் பெண்ணாலே தீய அழிவதும் பெண்ணால. அப்ப நல்லதுக்கு இலை தேவைப்படுது, சாப்பாட்டுக்கு கெடுதலுக்கும் தேவைப்படுது. ஒரு சாமி கும்பிடணும்னா தேங்காய் பழத்தை இலையில வச்சுதான் கும்பிடுறோம். ஒரு தேவசம் குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் காக்கைக்கு சோறு வைக்கையில கூட வாழை இலைய வச்சுதான் குடுக்குறோம். அப்ப நல்லதுக்கும் கெட்ட பயன்படுது, கெட்டதுக்கும் பயன்படுது. உங்களுக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு எப்ப தேவையோ எந்த நேரத்துல எடுத்து ஊத்திக்கணும்னு தோணுதோ அப்ப எடுத்து போட்டுக்க வேண்டியதான். என்னைக்குனாலும் இந்த ஆம்பளை எடுத்து ஊத்துனாதே வாழை மரம் வளரும். நாங்க தான் எடுத்து ஊத்தணும். கிடையாதுமா. என்ன சொல்றீங்க? மோட்டர்ல ஆன் பண்றதே ஆம்பளைதே. எப்படி? உன் தோட்டத்துல வாய்க்கா கட்டுறதே ஆம்பளைதே. பாத்தி முடிக்கிறவன் ஆம்பளை. அந்த வாழைக்காயை வெட்டுறவன் ஆம்பளை. ஆளை இலைய அறுக்கிறவன் ஆம்பளை. நீ சந்தையில உட்காந்து விற்கத்தான் முடியும். நல்ல விஷயம். அப்ப எல்லாம் தண்ணி பாய்ச்சறது, வாய்க்கா வரப்பு வெட்டுறது, மோட்டர் ஆன் பண்றது, வாழை மரத்தை வெட்டுறது எல்லாமே ஆம்பளை இல்லாம உலகம் பொம்பளை எந்த வேலையும் செய்ய முடியாது. நீங்க நினைச்சதாங்க தப்பு. என்ன சொல்றீங்க? ஆம்பளை இல்லாம வாழ முடியும்னா இப்ப நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் மிஷின்.
மிஷினை வச்சு இப்ப அதுவே எல்லா வேலையும் பாத்துரும். நாங்க காய விக்கிறது கூட ரோபோட் வந்துருச்சு. கொடுத்து விட்டோம்னா அது போய் சந்தையில வித்துட்டு வந்துரும். ரோபோட்டை வச்சு என்ன செய்வீங்க? வாழைக்காய விக்க சொல்லுவேன். ஏலக்காய விக்க சொல்லுவேன். விக்கவே சொல்லுவோமா? அந்த ரோபாவும் யார் தெரியுமா? ஆண் ரோபாவா தான் இருக்கான். பொம்பளை புள்ள ரோபாயா? நீ பெண் ரோபாவை நீ ஆம்பளையா வச்சுக்கணும்னா நீ வச்சுக்க. நான் பெண் ரோபாவை தான் வச்சுக்குவேன். வச்சு வியாபாரம் பாரு. எல்லா விஷயத்திலயும் ஆண் துணை இல்லாம பெண்ணால வாழ முடியும்ங்கறேன். உலகத்துல சிவன் என்று சக்தி இல்லைங்கற. சக்தி இல்லாமல் சிவன் இல்லைன்னு சொல்றேன். உலகத்துல ஆண்கள் தான் பெரியவங்க, பெண்கள் தான் பெரியவங்கன்றே. உலகத்துல எனக்கு தான் பெருசுங்கற. உலகத்திலேயே இங்க மதுரையிலே எனக்கு மட்டும் தான் பெருசு. வில்வநாதா நாகூர் ஆண்டவருக்கு ஒரு எச்சரிக்கை. மைக் செட் ஆஃப் பண்ணா அவுத்து பார்க்க போறோம். உலகத்துல பத்தியா ஒரு ஆம்பளை குறைச்சு பேசுறதுல ரோசம் வருது. உன் வர்க்கத்துல யாராவது ரோசப்பட சொல்லு. அப்படி கிடையாதுங்க. பெண்கள் பூரா அமைதியா இருக்கணும்னா என்ன காரணம்? ஆண்களுக்கு ரோசை வந்தாலும் ஒரு நிமிஷத்துல சாப்பாட்டை கொட்டி கவுத்து விட்டு போயிருவீங்க. ஆனா பெண்கள் பொறுமையா இருக்காங்கன்னா ஏதோ சாதிக்க போறோம்னு அர்த்தம். ஆண்கள் பேசிட்டு இருக்காங்களே ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து உட்கார்ந்துருக்கணுமேனு உட்கார்ந்துருக்கமே தவிர அதுக்காண்டி பேச தெரியாமலோ அடங்கி போற அளவுக்கு ஆள் கிடையாது நாங்க. என்னதான் நான் சொல்றது உண்மையா இல்லையா? எந்த வகையிலும் பெண்கள் அடங்கி போகணும். எந்த நேரத்துல அடங்கி போகணுமோ எல்லா நேரத்துல அடங்கி போக முடியுமா? சோத்தை கொட்டி விட்டு போங்க. இல்லன்னா ஒரு தடவை கையை தட்டுங்க பாப்போம். சோத்தை கொட்டி விட்டு தட்டுங்க கையை. தட்டு. அது அப்ப எங்க வரைக்கும் தட்ட மாட்டாங்கறீங்களா? தட்டியா ஆம்பளை விடா. தட்டா சிங்கம்டா. அங்க வாரு பின்னாடி இருந்து சொல்லுங்க. தட்டியா ஓகே. இந்த ஓட்டு செல்லாத ஓட்டு. செல்லாத ஓட்டு. இது செல்லாத ஓட்டியா? இன்னைக்கு வச்சுக்கிடுவோம். உங்க வர்க்கத்தை கயத்து இழுக்க சொல்லு. எங்க வர்க்கத்தையும் கயத்து இழுக்க சொல்றேன். ரெண்டு பேரும் இழுவ போட்டி வைப்பான். யாரு சேப்பாண்டு வைக்குமா? அதை விடு. எதை விட? உன் வர்க்க உட்கார்ந்துக்கல கொலை போட சொல்லு. இந்த அவமானம் நம்மளுக்கு தேவையாதா? எத்தனை நாள் சாமிக்கு நம்ம தேவரையாவுக்கு முளைப்பாரி வளர்த்து பசுமனுக்கு தூக்கிட்டு போவேல கொலவை போட்டு ஆடி பாடி தூக்கிட்டு போவோம். எங்க உண்மையாலுமே நீங்க நம்ம தானே கொலவை போடுங்க பாப்போம். இரியா கொலவை போடுங்கடா. வாயில விரல விட்டு ஆட்டக்கூடாது. நாக்கா கொலவை போடணும். அந்த போதும்யா. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான்யா பதம். அதெல்லாம் ஒரு சட்டி குழம்பு. நான் போடுறேன் பாரு கொலவை. ஏன் வர்க்கத்துக்கு போடுவேன் பாரு. கொலவை ஓடியா மாப்ள. அவன் மோதிரத்தை வாங்கி குடி. நான் என்னது ஐயா இந்த மைக்ல இவ்வளவு சத்தத்துல கத்துனா அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்த மாதிரி 30 வருஷமா கொலை போட்டுருக்கான். நீங்க ரெண்டு பேரும் நல்லா கொலை போடுறீங்க. என் மூத்திரத்தை கொஞ்சம் குடிக்கல. ஒரு பொம்பளை பிள்ளைட்ட என்னடா ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா ஆயிட்டே வர்றாங்க. வாங்க தம்பி. ஆள் பேச பேச முன்னாடி வர்றாங்க பாரு. வெரி குட் வெரி குட். அவங்க வந்ததுல இருந்து சண்முகராஜா பப்புன் எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் தூங்குற மாதிரி தான் இருந்தேன். நான் முடிச்சுதான் இருந்தேன். கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. வண்டியை சுத்திட்டே கிடக்குறாங்க. பரிமாறுறது யாரு தெரியுமா? என் பிள்ளை. நாங்க தான் என்ன இறங்க விட மாட்டேன்ட்டாங்க. இலைய போடுற உங்க வர்க்கம் யாராவது பரிமாறினாங்களா? எல்லாமே ஏன் வர்க்கம் தான் பரிமாறினாங்க. ஏங்க எந்த இடத்துலயும் பெண்களுக்கு மரியாதை இருக்கு, ஆண்களுக்கு மரியாதை இருக்கு. அவரவர் வேலையை அவரவர் செய்யணும். ஒரு ஊருக்குள்ள ஒரு நல்லது கெட்டது நடக்குதுன்னா எல்லா பெண்கள் போய் முன்னாடி நிக்க முடியுமா? ஏன்னா அந்த ஊருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. தன்னோட கணவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. தன் புருஷன் அப்பாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. தன் பிள்ளைங்க வளர்ந்து அதுகளோட மரியாதையும் காப்பாற்ற வேண்டும் என்று தானே பெண் ஒதுங்குவாளே தவிர மித்த வகையில பெண் தப்பா செய்ய அந்த வேலையில போய் தேவையில்லாம மூக்க நுழைக்க மாட்டா. ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது. 4 பேர் ஒண்ணு சேர்ந்தா ஒரு ஊரே கெடுத்து சோழியை முடிச்சுட்டு போயிருக்கீங்க. அப்ப ஆணுக்கு பெண் சரிசமம்ங்கறீங்க. எல்லா வகையிலும் பெண் சரி. 286 நாள் நிலாவுல காலை வச்சு நிலாவுல தாவர வளரும்னு கண்டுபிடிச்சது பெண்ணுங்க. அதுக்கு முன்னாடி கல்பனா சாவ்லாங்கிறவங்க பெண்ணுங்க போயிட்டு வந்திருக்கிறா. சுனிதா வில்லியம்ஸ் இப்ப போயிட்டு இருக்காங்க. சொல்லிட்டாயா? 3 பெண்களுக்கு கை தட்டுங்க. அன்னை தெரசா, கல்பனா வில்லியம்ஸ், சுனிதா வில்லியம்ஸ், கல்பனா சாவ்லா. நீங்க சொல்லிட்டே நான் சொல்றது தெரியுமா? இந்தியா வல்லரசாக வேண்டும். இந்தியா உள்ள இளைஞர்கள் விஞ்ஞானி ஆக வேண்டும். அமெரிக்காவே அதிரவத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் யாரு? ஆம்பளை சிங்கம். தான் சம்பாதிச்ச அப்பா சம்பாதிச்ச 32 கிராமத்தை தனக்கு இல்லாமல்
90 ஏக்கர் நிலத்தை எழுதி கொடுத்தது யாரு? தெய்வீக திருமணார் பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடாண்டு எட்டயாபுரத்துல முண்டாஸ் கவிஞர் பாரதியார். அவர் யாரு? ஆம்பளை. நீங்க சொன்னீங்களே விண்வெளிக்கு போனது, அதுக்கு முன்னாடியே எங்கால போயிட்டான். ஆம்ஸ்ட்ராங் ஆல்டரின் சந்திர மண்டலத்துக்கு. அவங்க யாரு? ஆம்பளை. இந்த பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் யாரு? ஆம்பளை. புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்ச சார் ஐசக் நியூட்டன் யாரு? ராத்திரி 12 மணிக்கு சுதந்திரம் வாங்கினாரே மகாத்மா காந்தியடிகள். அவர் யாரு? ஆம்பளை. நம்ம 2 பேத்துக்கு வில்வநாதன் நாகூர்ன்றவா மைக் செட்டை ஆபரேட் பண்றாங்க. ஆனா உன்னை படிக்கிறேன். ஏய், அதுல ப்ளூ சட்டையை தான் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், பேசாமரியா? ப்ளூ சட்டைய அங்கேயும் கரெக்ட் பண்ணிட்டாங்க. உனக்கு குலவை ஓட்டது யாரு? எனக்கு இல்ல, மேடையில குலவை போட்டது யாரு கேளியா? அப்ப நீ வாய்ப்பு கொடுக்கலையா? அப்ப குலவை ஓட்டது யார்? ராமதாஸ் தானே? ஆமா. இங்க சந்தையில உட்கார்ந்து பீக்கங்காய் வியாபாரம் பார்த்துட்டு தாளம் போடுற வெற்றி வேறு யாரு? ஆம்பளை. அங்க வாரு வாழைப்பழத்தை உரிச்சு உள்ள தள்ளுறான் பாரு, அவரு ஆம்பளை. நல்ல விஷயம் தான். நீ மாம்பழம். இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது மகாத்மா காந்தியடிகள். அவர் சுதந்திரம் வாங்கி கொடுக்கறப்ப கூட இருந்தது யார் தெரியுமா? எத்தனை வயசு? அவர் சாக போறப்ப கூட கல்யாணம் பண்ணி 17 வயது பெண்ணோட தான் இருந்து கல்யாணம் பண்ணி இருந்தாரு. ஆமாங்க. உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் கேக்குறேன், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இந்தியா வல்லரசு ஆகணும்னு ஏவுகணையை கண்டுபிடிச்சாரு. அவர் வல்லரசு ஆகணும் கண்டுபிடிக்கிறது ஏபிஜே அப்துல் கலாம் வானத்துல இருந்தா குச்சி வந்தாரு. பெற்றது ஒரு பொம்பளை, பிள்ளை கொடுக்க வேணா ஆம்பளை. ஆனா அந்த கருவை உருவாக்கி உருவத்தை உருவமா கொண்டு வந்து வெளியே வந்து இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் ஒழுக்கமா வாழணும்னு சொல்லி கொடுத்து பெண்ணுக்கு மரியாதை கொடுத்து வாழ்க்கையை கத்து கொடுக்கறவ பொம்பளை. அதே சொல்றீங்களே ஐயா முத்துராமலிங்க ஐயா தேவரும், அவரும் அப்படித்தான். அன்னை இந்திராணி அவங்க வளர்ப்பு, ஐயா உக்கிரபாண்டி ஐயா வளர்ப்பு, அன்னை இந்திராணி வளர்ப்பு சரியா இருந்தனாலதான் அவர் பெண்கள் மேல மரியாதை வச்சு கல்யாணமே பண்ணிக்கல. தன் மீச மேல ஒரு பெண் ஆசைப்பட்டான்றதுக்காண்டி. எங்க கேரளா சமஸ்தானத்துல தெரியுதா? அப்ப அப்படிப்பட்ட இந்த இது யாருப்பா கண்டுபிடிச்சது? தாமஸ் ஆல்வா எடிசன். அவரு கூட இருந்ததும் பொம்பளை தான், அவரை பெத்ததும் பொம்பளை தான், அவருக்கு பிறந்ததும் பொம்பளை புள்ள ஒண்ணு இருக்கு. என்ன நான் கேக்குறேன், இங்க பெட்டி வாசிக்கிற ராமதாஸ் குலவை போட்டாரு, அவரு ஆம்பளை. வாழைப்பழம் பீக்கங்காய் விற்கிறது ஒரு ஆம்பளை. நான் கேக்குறேன், எத்தனை ஆம்பளை வந்தா என்ன? 2 பொம்பளை வள்ளியும் டான்ஸ் வரலைன்னா உங்களை காயடிக்க கூட கூப்பிட மாட்டாங்க. உங்க முகர கட்ட மூக்கு சிந்திக்கிட்டு போக வேண்டியதான் அங்கிட்டு. மானங்கட்ட முண்டைக்கு வான வேடிக்கை சட்டான ஏற தெரியாதவன் என் கூரை மேல ஏறிக்கிட்டு நான் நல்லா ஏறுவேன்னு வியான்னு கத்துனானே. அடங்காத சிரிக்கு சடங்காயிட்டா அப்பளம் கூப்பிடுவாளாம் குச்சில் போறேன். ஆமா, சாதி சனத்துல ஒட்டாம இருந்தா கடைசியில குடிசை யாரு கட்டினா என்னையா? இன்னார் தான் கட்டணும்னு கிடையாது. இப்ப எல்லாம் எவன் குடிச்ச கட்டுறியா? வீட்டுக்குள்ள டைல்ஸ்ல பாத்ரூம்ல உட்கார வச்சிடுறாங்க. முத்துராமலிங்க தேவர் படிச்சது எங்க வளர்ந்தது எங்கன்னு சொன்னீங்க? எங்க பசுமன்ல தான் வளர்ந்தாரு. பசுமன்ல யார்கிட்ட வளர்ந்தாரு? அன்னை இந்திராணிட்ட. அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அம்மா இறந்து முஸ்லிம் ஆயிஷா பீவி கொடுத்து சொல்றத கேளுங்க. ஆயிஷா பீவி வளர்த்தது படிச்சது முஸ்லிம் கிறிஸ்டியன் மதம். அட எதுவும் இந்த மும்மலமும் போற்றக்கூடியதுதான் பசுமன் தெய்வீக திருமணம். அட நீங்க அதத்தாங்க நானும் சொல்றேன். ஆயிஷா பீவிட்ட பாலை குடிச்சிருக்கட்டும், கிறிஸ்துவ மதத்துல படிப்பை கத்துக்கட்டும், அன்னை இந்திராணி பெத்திருக்கட்டும், பூரா பொம்பளை தானங்க. வளர்த்தது முஸ்லிம் தாய். நான் என்ன சொல்றேன், பெக்கிறதுனாலும் சரி வளர்க்கறதுனாலும் சரி அங்க பெண் தயவு இல்லாம. இப்ப உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சரி, கதை நல்லா கதை கேட்பீங்களாடா? அக்காக்கு சொல்ற கதை சரியான்னு சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆச்சுடா இதுதான் ஏற்கனவே ஆச்சாச்சு. ஆமா, கல்யாணம் ஆகி நான் 2 பிள்ளைகளை பெத்ததோட திடீர்னு உடம்பு சரியில்லாம இறந்துடுறேன்னு வச்சுக்குவோம். இறந்துட்டேன்னா அந்த 2 பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு நீங்க சடை பின்னி அனுப்பிடுவீங்களா? சோறு குழம்பு ஆக்கிடுவீங்களா? காலையில குளிக்க வச்சிருவீங்களா? எத்தனை வயசா இருந்தாலும் ஒரு பெண் தலைக்கு மீற வளர்ந்துட்டானா தகப்பனா இருந்தா கூட தொட்டு பேசக்கூடாது. அது அப்படி வளர்ற காலம் வந்துருச்சு. ஆக நீ என்ன பண்ணுவ? கொண்டாட்டி செத்துட்டான நோய் நொப்பனை கூப்பிடுவ. இந்த பிள்ளைகளை பார்த்து காலம் எனக்கா கேட்குற? பிள்ளைகளுக்கு சோறாக்க எனக்கா கேட்குற? பிள்ளைகளை குளிப்பாட்டுன்னு 2வதா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய் வலது காலை தூக்கி வச்சு நொக்கா போட்டாக்கு விளக்கேத்து அப்படின்னு ஏத்தி போட்டு நீ மேலும் கொக்கா புழங்கின இடத்துலதான் புழங்க போறேன்னு சொல்லுவ. இதே இந்த இடத்துல நீ மண்டைய போட்டு 2 பிள்ளையோட நானும் இருக்க முடியாம ஒரு புருஷனை கட்டி வைக்க சொன்னா அந்த உலகம் ஒத்துக்குமா? முடியாது. அப்ப அந்த இடத்துல 10 வீடு 10 பாத்திரம் தேய்ச்சு கூட தன் பிள்ளைகளை வளர்த்துறதுக்கு பெண் தயார் ஆயிருவா. புரியுதா?
தாய் இல்லாம ஒரு தகப்பனார் வளர்த்து விருதுநகர் மாவட்டம் புலிக்குறிச்சி என்ற கிராமத்துல பூமாரிங்கிற ஒரு பெண்ணு தாய் இறந்துட்டாரு, தகப்ப இறந்துட்டாங்க. நம்ம தாத்தாட்ட அவங்க இப்ப தாத்தா ஆடு மேய்ச்சி வளர்த்து கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிச்சு பூமாரிங்கிற பெண்ணு நீட் எழுதி இன்னைக்கு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிச்ச பிள்ளை இன்னைக்கு நீட்ல பாஸ் ஆகி எம்பிபிஎஸ் டாக்டர் ஆயிருக்கு. யார் வளர்த்த தெரியுமா? எல்லாரும் மாதிரி காலி போயிருக்க மாட்டாங்க. ஒரு சில தாப்பே இன்னைக்கு நம்ம கனவு இப்போ மனைவி செத்துட்டாண்டு உடனே கல்யாணம் முடிக்கிறது இல்லை. அந்த 2 பிள்ளைய நம்மளுக்கு தாய்க்கு மேல வளர்ந்துருச்சு, என் மனைவிக்கு மேல பிள்ளை வளர்ந்துருச்சு, இன்னமே நான் கல்யாணம் முடிச்சா அந்த மனைவி வந்து நம்ம பிள்ளைய பாப்பாளா அப்படின்னு தன் கணவனே அப்பாவே இன்னைக்கு வளர்த்துக்கிட்டு இருக்காங்கம்மா. அதாவது இன்னைக்கு வளர்க்காம இருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில ஆண்கள் ஒரு சில பெண்கள்னால எல்லாத்துக்கும் தப்பாகுது. அதுக்காண்டி பெண் இனமே தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆம்பளை தண்ணியை போட்டு குடிச்சிட்டு கிடக்குறானா கேட்டா பொண்டாட்டி சரியில்லடா அப்படிம்பா. நீ தண்ணியை போடாம இருந்தா உன் பொண்டாட்டி நீ சரி பண்ணி சரியா வச்சுக்கலாம். அந்த முயற்சி யாரும் எடுக்கிறது இல்லை. நீ இறந்துட்டீங்க வை, உங்க அக்காவே நான் கட்டிக்கிறேன். போட்டா எனக்கு எங்க அக்காவும் இல்லை. இல்லம்மா ஒரு பேச்சுக்கு தானே உங்க அக்கா போட்டா கிடக்கு. உன்னை கூட்டி போய் என்ன செய்வேன்? இதுதாண்டி உங்க அக்கா. அவங்க அக்காவை எப்படி எப்படி செஞ்சனும் அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன், மறந்துருப்பேன். அதுக்கப்புறம் நான் தான் உனக்கு ஞாபகப்படுத்தணும். காதுக்கு நான் தோல் எடுத்து போடுறேன், கழுத்துல நெக்லஸ் எடுத்து போடுறேன், மூக்குல மூக்கத்தை எடுத்து போடுறேன், வாயில செய்ய சொன்னா வாயில செய்யறேன், வாயில பேசுறேன். எல்லாத்தோட இப்ப சொன்னது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாமா பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? வியாபாரம் பாக்குறேன். வியாபாரம் என்ன வியாபாரம்? வாழல பரவாயில்ல, நீங்க வியாபாரத்தை மாத்தாம சொல்றீங்க. நானும் வாழைக்காய் தான் விற்கிறேன். ஆமா, செல்வராஜ் 2 தான். நீ வாழலண்டா என்கிட்ட வந்து வாழுவேன். அப்ப 2 பேரும் வியாபாரத்தை இந்த இடத்துல ஆடி பாடி வியாபாரத்தை எப்படியோ என் தலையெழுத்து 2026ல ராமதாஸோட போயிட மாட்டேங்கிறேன். இல்லையா வாழைக்காய் பழத்திருச்சு. வாழைப்பழம் வெந்து அந்த ஒரு பழம் இருக்கு, வேணுமா? அதே என் தோட்டத்துல விளைஞ்சிருக்கியா? உங்க 2 பேர் பழமும் அழுகி ஒழுகுது, பேசாம இருங்க. இப்படி சொல்லாது லூசு முண்டை அடுத்த வருஷம் போட மாட்டாங்க. அங்க விழுது 10,000 தண்ணி நன்னானே தானே நன்னானே. அங்க விழுது 10,000 தண்ணி நன்னானே தானே நன்னானே. எம விழுத விட்டு இன்னைக்கு நான் கீழறங்கி வெள்ளா குளத்துல கீழிறங்கி விதிய முடிக்க போறேன். தண்ணே நன்னானே தானே நன்னானே ஏ தண்ணே நன்னானே தானே நன்னா. விழுத விட்டு இன்னைக்கு கீழிறங்கி
ஊசி இப்படி போகுது. திருப்பி காட்டுமா அம்மா. விழு உனக்கு 2 மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். விழுதான் சங்கத்துல 3 வகுச்ச உடைச்சிருக்காடா. நான் சங்கத்து பக்கமே வரல. விழுதான் விட்டு எனக்கு மாடே புடி மாடா இருக்கணும்டா. விழுதான் விட்டு நீ எவ்வளவு இடிச்சாலும் அவனுக்கு ஒண்ணும் செய்யாது. இருந்து பயனாடுத்தி இல்லாம போச்சுல. எனக்கு 3 மாசம் ஆச்சு பூதியாயி. சூப்பர்மா. விழுதான் விட்டு ரொம்ப பேத்த கொண்டிருப்பாட. ஐயோ, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்ய. லப் லப்னு செய்யாத. டேஸ்ட் கிடைக்காது. ஆமா. என்ன டேஸ்ட் அது? இனிமே ஐயப்பனை வாசல்ல வச்சா வெட்டி கொள்ளாம விட மாட்டேன். எப்ப பார்த்தாலும் வீட்டை திறந்து வச்சிரு. தயவா செய்யடா. சிங்கிளுக்கான் சின்ன கிளி செருக்கிட்டு வச்சக்கி ஓடி வந்த வேலையில ஆட்டமாடி. ஆட வந்த என்ன மட்டும் மாற வந்த வேலையை அளவிட்டு ஓடிவிட்ட கூட்டத்தோட நான் சிரிக்கி. லூசி கண்டாலி மாலை இல்ல அந்த பிள்ளைகிட்ட போனீங்கன்னா இப்படி இழுத்துருமா. இல்ல சைக்கிள்ல காத்தடிக்கிறா. பார்த்தாத்தா ரொம்ப பார்த்தாக்கா ஆளு ரொம்ப முறுக்கு. வச்சுக்கடி உன்னாலே மச்சானே பச்சைக்கறி தானே முடிச்சிடலாம். இப்ப அவுத்து போட்டு ஆடு. எப்ப பண்ணுறாங்க? சூப்பர். வலை வலை டைப் மிஷின் லேப்டாப் கூட ஆடாதா. நல்லா ஆடுறீங்கம்மா. சரி. நல்லா பேசுறீங்க. நல்லா பாடுறீங்க. நம்மளே ஆடிக்கிட்டு போய் கதையை ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டம்லாம் இருக்கு. வாட் இஸ் யுவர் நேம்? என்ன சொன்னீங்க? கோண சொன்னீங்க. யா? உங்களுடைய பேர் என்ன? என் பேரு பாப்பம்மா. பாப்பம்மா. உங்க பேர்? மை நேம் இஸ் அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர். உங்க பேர் பாப்பம்மா. உங்க பேரு? என் பேர் ஒபாமா. ஒபாமா. வா ஒபாமா. வா. என்னடி வாந்தி வருதா? ஒபாமா. என் பேரை மாத்திட்டேன். என் பேரை மாத்திட்டேன். என் பேர் முழு பேரு சொக்கலிங்கம்.
சுருக்கமா சொக்கும்பாங்க. என் பேரு சக்கம்மா. ஆ. சுருக்கி சக்குன்னு கூப்பிடுவாங்க. உன் பேர் என்ன? சக்கு. ஆ, என் பேரு சொக்கு. ஆ, நம்ம 2 பேத்துக்கு பிள்ளை வரந்தா ஆ. நக்குன்னு வைப்போம். என் பேரை வெள்ளாங்குளம் முக்குன்னு வைப்போம். என்னையா பார்த்து வைக்கவா? என் பேரை மாத்திட்டேன். என்ன பேர்? என் பேரு மண்டை. மண்டை. என் பேரு கண்டை. என் பேர் கெளுத்தி. பேசாமரியா? கெளுத்தி. உங்க பேரு மிருதங்கக்கார. அவன் பேர் உழுவ. உன் பேர்ரா? அவன் பேர் தாளங்காரன் பேர் மின்மினி பூச்சி. ஐரையா? நெத்திலி. நெத்திலியா? இந்த வில்வபாரதி மாதிரி வில்வராத பேர் நடிச்சிட்டு ஒரு பேரு. அவள் பேரு கம்மா கண்ட. வாயில வச்சாங்களா? அப்ப அப்ப பல்லு வளைக்கு போறவா? மச்சினே அப்படி இங்கேயும் விட்டு வைக்கலையா நீ? நான் என்னம்மா 30 வருஷமா எந்த ஊரை விட்டு வச்சேன். அதனால என் உண்மையான உண்மையான பேரு மணிமேகலை. மணிமேகலை. மை நேம் இஸ் சண்முகராஜா. ஓகே. ஐ லவ் யூ. ஐ டு லவ் யூ. ஐ லவ் யூ நான் தெரியுமா? என்ன? வாடி நொங்கு வெட்ட போறதுன்னு அர்த்தம். என்ன? யாரும் கூப்பிடுறாங்க போயிடாத. ஆ. செல்வராஜ்லாம் நொங்கு அப்படி எடுப்பேன். வெறி எடுக்கன்னா எடுப்பேன். ஆஹா. செல்வராஜன் உங்க பார்த்துட்டே தான் இருக்கும். ஏன்? ஆ. ஒத்த கண்ணு நொங்கா? அணில் குடிச்சிருக்கு ஏற்கனவே. எடுத்துட்டேன். மஞ்சள் பையில மாத்திரையை தொங்க போட்டுக்கிட்டே இருந்தேன். அவன் 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 நொங்கலாம் பாரு, பனையில இருந்து விழுந்துருச்சு கீழே. ஏன்ட்ட நொங்கே இல்ல பூ பணம். அதனால உங்களை நான் காதல் பண்றேன். சரி. காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி உன்னை கடைசி வரைக்கும் உன்னை வச்சு காப்போம். கையை விட்டுற மாட்டீங்களே சார்? சோறு சாப்பிட்ற அதை போய் விடுவேன்னா நீங்க சம்மதிச்சா முட்டை இருக்கான்னு பார்க்குறேன். அதனால என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல்? அந்த பூமாலை பொழுதுகளே இன்னும்
அறியும் பருவம் இளமை மகளாய் அறியும் பருவம் பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நாதா தீரென்றது உங்கள் வீடு தேடி வந்தது இன்னும் வேணுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது வந்துருச்சு. என்னுடைய காதல் உங்க மேல எனக்கு காதல் வருது. எங்க சொல்லுங்க சண்முகராஜா, இது வரைக்கும் எந்த ஆம்பளையும் ஏற எடுத்து கூட நான் பார்த்ததே இல்லை. சன் டிவில சொன்னாங்க. என்னைய தவிர சொல்லுமா. உங்க மேல சத்தியமா நான் இதுவரை யாரையும் லவ் பண்ணதே இல்லை. ஆமா என்னைய தவிர பூரா கல்லடைகளா லவ் பண்ணிட்டு போய் என்கிட்ட வந்துட்டேன். அப்போ ராமதாஸ் அதனால உங்களை பார்த்தோன்னே என் காதல் எப்படி தெரியுமா இருக்கு? சொல்லுங்க. 3 மணம் மல்லிகைப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பாக்குதடி. 3 மணம் மல்லிகைப்பூ இந்த முட்டைக்கண்ணா பாக்குதடி. முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி. நீ காவலுக்கு மட்டும் இல்லையா, என் கட்டிலுக்கு கட்டிக்காரையா, நான் சொடக்கடிக்க சொல்லி தாரையா, நீ கிட்ட வயா. 3 மணம் மல்லிகைப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பாக்குதடி. முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி. மீனாட்சி பல்வரிசை அது தாண்டி சீர்வரிசை பொண்டாட்டி முத்துமுகம் அதுதானே சொத்து சுகம். உன்னோடு உறவாட நான் ஜென்மம் எடுப்பேன், துணி போட்டு மறைக்காம நான் எல்லாம் கொடுப்பேன். பொண்டாட்டி கட்டு கொப்பா இருப்பதனால நரம்பு துடிக்குது நரைச்ச பின்னால். தங்க என்றும் தங்க தானே, லேசா நரைச்சாலும் சிங்கம் தானே. மூணு மணம் மல்லிகைப்பூ இந்த முட்டைக்கண்ணா பாக்குதடி. முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குது. சொடி உள்ள காதலுக்கு ஜாதி இல்ல பேரம் இல்ல, சேத்துக்குள்ள பூத்து கூட தாமரைக்கு சரியில்லை. நீ ஒசரம் மிக ஒசரம் நான் எட்டி தொடவா, ஏய். கொடியே இளங்கொடியே நான் மடி மேல் சோழ காட்டுக்குள்ள சுகம் கண்டதால கால கண்ணு குட்டி தூக்குது வால். மாமனுக்கு தாங்கவில்லை, ஆத்தாடி. இனி மாறாப்புக்கு வேலை இல்லை. 3 மணம் மல்லிகைப்பூ இந்த முட்டைக்கண்ணா பாக்குதடி. முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேட்கிறே. நீ காவலுக்கு மட்டும் இல்லையா, என் கட்டிலுக்கு கெட்டிக்காரையா, நான் சொடக்கடிக்க சொல்லி தாரையா, நீ கிட்ட 3 மணம் மல்லிகைப்பூ என்ன முட்டைக்கண்ணா